இந்த விஷயம் மட்டும் நடந்தால் இலங்கையில வரப்போற 100 வருடங்களுக்கு எரிபொருள் பிரச்சனை அப்படின்றது இல்லாமல் போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு புதையல் ஒன்றை தேடுகின்ற நடவடிக்கைகளுக்கான ஒரு அனுமதியை இன்றைய நாள்ல அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களுக்கு அல்லது இந்த விடயங்களை தேடுகின்ற அல்லது ஆராய்ச்சி செய்கின்ற நிறுவனங்களுக்கான ஒரு அனுமதியை கொடுத்திருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், கடந்த காலங்களில் மன்னார் என்ற ஒரு பகுதியில நிலத்துக்கடியில எரிவாயு எரிபொருளுக்கான வளம் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் இதை முழுமையாக அறிந்து கொள்றதுக்கோ அல்லது இது வியாபார ரீதியா பயன்படுத்த முடியுமா இல்லையா என்பது தொடர்பான ஆய்வுகளை நடத்துற அளவுக்கு நமக்கு போதுமான அளவு தொழில்நுட்பம் இல்லாதால இந்த விடயங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற அறிவோடைய வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் பல சர்வதேச நிறுவனங்கள் இது தொடர்பாக ஆய்வு நடத்துவதற்காக கோரிக்கை விடுத்தாலும் இது கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைய நாள்ல இந்த நிறுவனங்களுக்கு இந்த பகுதியில ஆய்வு நடத்துறதற்கு அது தொடர்பான முழுமையான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு இது பயன்படுத்தக்கூடிய தன்மையில இருக்கா என்ற தரவுகளை பெற்றுக்கொள்வதற்காக சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 34 சதுர கிலோமீட்டர் பரப்புல இந்த ஆய்வுகள் மன்னார்ல நடக்க போகுது. கடந்த காலங்கள்ல கண்டெடுக்கப்பட்ட அல்லது பெறப்பட்ட தகவல்கள்ல பெறப்பட்ட கணக்கு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 2 பில்லியன் எரிபொருள் பீப்பாய்கள் இருக்கலாம். கிட்டத்தட்ட 200 கோடி பீப்பாய் எண்ணெய் இதுக்குள்ள இருந்து நாம எடுக்கக்கூடிய வளம் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 9 ட்ரில்லியன் கன அடி இயற்கை எரிவாயு, கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கன அடி இயற்கை எரிவாயு இருப்பதாக ஆய்வுகள்ல கண்டெடுக்கப்பட்டது. எனவே இந்த விஷயங்களை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அரசாங்கம். இது ஒரு மிகப்பெரிய பாரிய திட்டமாக பேசப்படுகிறது. இன்றைய நாள்ல மிகவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய புதையல் ஒன்றை இலங்கை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இப்ப பார்க்க போனா இதெல்லாமே நமக்கு கிடைச்சி இது வியாபார ரீதியில நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டால் இதனால ஏற்பட போற நன்மை என்ன அப்படின்றதுதான் நாம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்க போகுது. கிட்டத்தட்ட 60 வருடங்கள் முதல் 70 வருடங்கள் பாவனை செய்யலாம் எரிபொருள். 100 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் பாவிக்கக்கூடிய இலங்கையில பாவிக்கக்கூடிய இயற்கை எரிவாயு இங்கு பெறப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை நோக்கி தான் இன்றைய நாள்ல இந்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 5 முதல் 6 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு நாம எரிவாயு மட்டுமே வாங்குறோம் ஒரு வருஷத்துக்கு.